السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. وما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவருக்கு எதிர்ப்புறாக அனுப்பப்பட்டிருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து மறைந்திருக்கிற சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த ஜுமா தினத்திற்கு ஒன்று இருக்கிற ஆண் பெண் நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்றும் ஒட்டுமாக துஆ செய்து கொண்டவனாகவும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாகவும் என்னுடைய ஜுமாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் அவனை வணங்கி வழிபடுவதற்காக அவனுடைய இல்லத்தில் நாம் எல்லாம் ஒன்று இருக்கிறோம். இந்த நேரத்தில் இறைவன் நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு அருளாக தந்திருக்கிறான். முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று அவர்களுடைய வாழ்வை நீங்கள் பிரித்து பார்த்தீர்கள் என்றால், முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் ஒரு அழகான வாழ்க்கை நெறியை திருமறை குர்ஆனின் வாயிலாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலிலும் இறைவன் நிறைய வழிகாட்டுதல்களை வைத்திருக்கிறார். இதே முஸ்லிம் அல்லாதவர்களுடைய வாழ்வை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இந்த மாதிரியான குர்ஆனுடைய வழிகாட்டலோ இறை தூதருடைய வழிகாட்டலோ அது முஸ்லிம் அல்லாத காபிர்களாக நிராகரிப்பாளர்களாக யூத கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களுக்கு இல்லை. நீங்கள் இன்னும் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், முஸ்லிம்களுடைய வாழ்வு இந்த உலகத்திலே எப்படி இருக்கிறது, முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒருவர் இந்த உலகில் எப்படியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மிகவும் பேருதலான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அப்படி பேருதலாக வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு முஸ்லிமும் சந்தித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி 10 ஆண்டு கால இந்த ஆட்சி ஓரளவிற்கு கிட்டத்தட்ட ஆட்சியினுடைய அந்த முடிகிற ஓரத்திலே இருக்கிறோம். இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இதுதான் நிலைமை. ஆனால் நாம் என்ன வாழ்க்கை முறையை இந்த 10 ஆண்டு காலத்தில் முஸ்லிம்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்றால், மிகவும் நெருக்கடியான ஒரு வாழ்க்கை சூழல். பொதுவாகவே வியாபாரம் என்பது முஸ்லிம்களும் சரி முஸ்லிம் இல்லாதவர்களும் சரி வியாபாரத்திற்காக இவர்கள் போடுகிற சட்டங்களோ புதிதாக இவர்கள் தீட்டுகிற திட்டங்களோ எல்லாம் தோல்வியை சந்தித்திருக்கிறது. இது இல்லாமல் முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்களுடைய வாழ்வை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடித்துக் கொல்லப்பட்ட வரலாறு இந்த 10 ஆண்டுகளில் இருக்கிறது. அதே போல மாட்டுக்கறி உணவு பழக்க வழக்கம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமை. மாட்டுக்கறி வைத்திருந்தார், மாட்டுக்கறியை சாப்பிடுகிறார் என்பதற்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மேல நிறைய அநியாயங்கள், ஹிஜாபினுடைய பிரச்சனைகளை
சந்தித்திருக்கிறோம். சிஐஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற பிரச்சனைகளை 2019ஆம் ஆண்டு இந்த அரசாங்கம் அந்த சட்டத்தை நாங்கள் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யவிருக்கிறோம். இனிமேல் முஸ்லிம்கள் இரண்டாம் தர குடிமக்கள் என்றெல்லாம் சொல்லி பல போராட்டங்கள், ஷாஹின்பாக்கள் எல்லாம் சந்தித்தோம். இப்படியே பல பிரச்சனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஹலால் ஹராம் ஒரு விதத்தில் இருக்கிறது. அதிலே பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஏற்ற இறக்கங்கள், உயர்வு தாழ்வுகள் வாழ்வில் இருக்கிறது. ஆனால் பாதிக்கப்படுகிற இந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டால் இந்த 10 ஆண்டுகளில் இதற்கு முன்னால் நிறைய ஆட்சியாளர்கள் வந்து போயிருக்கிறாங்க. அவர்களுடைய ஆட்சியை விட இந்த 10 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு முஸ்லீமினுடைய வாழ்வை நீங்கள் இந்தியாவில் முஸ்லீம்களுடைய வாழ்வை பார்த்தால் இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? நிறைய பேருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? இதற்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா? எப்பதான் முடிவு வரும்? இந்த அநியாயக்காரர்களை யாரும் தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்களே, யாரும் கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே, அல்லாஹ் எப்பொழுதுதான் தண்டிப்பார் என்கிற கேள்வி எல்லாம் பரவலாக மார்க்கத்தை விளங்கியவர்களில் இருந்து மார்க்கமே தெரியாதவர்கள் வரை பரவலாக கேட்ட ஒரு கேள்வி இதுதான். இவர்களுக்கு தண்டனை வராதா, இவங்களெல்லாம் தண்டிக்க மாட்டானா என்றெல்லாம் பல கேள்விகளை நம்ம கேட்கிறோம். இது இங்க மட்டும் நடக்கிறதா? இதற்குண்டான பதிலை இஸ்லாம் சொல்கிற தீர்வை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஆனால் இது மாதிரி முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவதோ, அநீதத்திற்குள்ளாக்கப்படுவதோ, தீங்கிழைக்கப்படுவதோ வெறுமனே இந்தியாவில் மட்டும்தான் நடக்குதா? இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில மட்டும்தான் நடக்குதான்னா இந்தியாவை தாண்டி நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே நடக்கிற அவலங்களை எல்லாம் நம்மால் சொல்ல முடியாது. அவ்வளவு அவலங்கள். எந்த அளவிற்கு அவலங்கள்? கடந்த பல வரலாறு பார்த்திருக்கிறோம். அதாவது இந்த 2024ஆம் ஆண்டு இருக்கிறோம். 24க்கு முன்னால நிறைய போர்கள் பாலஸ்தீனத்தின் மீது தொடுக்கப்பட்டது. ஆனால் எந்த ஒரு போரும் கடந்த கால வரலாறுகளில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாட்கள் போர் நீடித்ததே இல்லை. போர் செய்வாங்க, ஐநா தலையிடும் அல்லது வேறு நாடுகள் எல்லாம் தலையிட்டு அதற்கு ஒரு முடிவை கொண்டு வருவார்கள். ஆக்கிரமிப்புக்காரர்கள் ஆக்கிரமிப்பை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். இதுதான் நல்லது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் இன்றைய தேதி வரை நீங்கள் கணக்கெடுத்தீர்கள் என்றால் 210 நாட்கள், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 210 நாட்கள் அந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் பாலஸ்தீனத்திற்குள்ள ஊடுருவி அங்கே இருக்கிற மக்களை கொண்டு குவிக்கிறார்கள். எந்த அளவுக்கு எல்லாம் நடக்கிறது என்றால் பலாயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், முதியவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படி உயிர் போனதனுடைய கணக்கை எடுத்தால் பல ஆயிரங்களை தாண்டும். இன்னும் பல பேருக்கு கை போய் கால் போய் எந்த வேலையுமே செய்ய முடியாத அளவிற்கு, எதிர்காலமே கேள்விக்குரியாத அளவிற்கு அவருடைய நிலை இருக்கிறது. நிறைய பள்ளிக்கூடங்கள் கிட்டத்தட்ட புள்ளி விவரங்களிலே சொல்கிறார்கள், அவ்வளவு 200க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களின் மேல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகள் மீது குண்டு வீசப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு போதுமான மருத்துவ உதவி கிடைக்கல, உணவு வாழ்வாதாரம் கிடைக்கல. இந்த ரமலானுடைய மாதத்தை கடந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ரமலானுடைய மாதத்திலே கூட எதுவுமே கிடைக்கல. நிறைய புகைப்படங்களை பார்த்தோம் சமூக வலைதளங்கள்ல. தண்ணியும் பேரிச்சம்பழம் மட்டும் வச்சு நோம்பு தந்தாங்க. கண்கள்லாம் கலங்குகிற அளவுக்கு உண்டான நிகழ்வுகள் நடந்திருக்குது. இதெல்லாம் முடிவுதான் என்ன? சிந்திக்கிறோமா இல்லையா? நம்ம எல்லாம் குரானை படிக்கிறோம், ஹதீஸ்களை படிக்கிறோம், உலக செய்திகளை எல்லாம் தெரிந்து கொள்கிறோம். முடிவுதான் என்ன? இன்னும் எந்த அளவுக்கு என்றால் அங்கே போடப்படுகிற குண்டுகள், வீசப்படுகிற ஏவுகணைகள் எல்லாம் ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை பயப்படுது. டாக்டர் மருத்துவர் சொல்கிறார், இந்த குழந்தைக்கு உண்டான நோயே என்ன தெரியுங்களா? பயப்படுறதுதான். ஒரு கத்திரியை கீழே போட்டீங்கன்னா கூட பயப்படும். வெறும் குண்டு மலைகளால் அந்த குழந்தை அதை கேட்டு 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 எந்த ஒரு சப்தத்தை கேட்டாலும் அந்த குழந்தை பயப்படுது. அந்த வீடியோவை நம்ம பார்த்திருப்போம். ஏன் அவ்வளவு கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்களே? இதற்குண்டான நிலைமைதான் என்ன? சரி, அல்லாஹ் இவர்களை தண்டிக்க போதுமானவர் இல்லையா? இந்த கேள்வி வரும்ல. இவ்வளவு அநியாயம் நடக்குது, இந்தியாவில் நடக்கிறது, இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளில் நடக்கிறது. எல்லா இடங்களிலும் பொதுவாக, இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் முஸ்லிம்கள். பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் பாதிக்கப்படுவது முஸ்லிம்கள். இங்கே இந்துத்துவாவால் பாதிப்பு ஏற்படுத்தப்படுகிறது என்றால் அங்கே யூதர்களால் பாதிப்பு ஏற்படுத்தப்படுகிறது. இங்கே இந்துக்களுடைய சரியால் பாதிப்பு ஏற்படுத்தப்படுகிறது என்றால் அங்கே யூதர்களுடைய சரியால் பாதிப்பு ஏற்படுத்தப்படுகிறது. இரண்டிலும் பொதுவாக இருப்பது, பாதிக்கப்படுவது முஸ்லிம்கள் தானே. நிலைமை என்ன? நம்மாலான துவாவை செய்யறோம், முடிந்த உதவிகளை செய்யலாம். இதை தாண்டி என்ன நிலைமை? திருமறை, குரானை, ஹதீஸை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது அழகான தீர்வு
இவ்வளவு அநியாயம் பண்றாங்கல்ல. எந்த அளவுக்கு அநியாயம் என்றால், இங்கே இந்தியாவில் நடந்தது 450 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த பள்ளிவாசலை இடித்துவிட்டு அங்கே ராமர் கோயிலை கட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், ஒமன் அல்லது மிம்மன் மனஹ மசாஜித் அல்லாஹ் அய்யுதுகர ஃபீ ஹஸ்முஹு வ ஸஹாபி ഖராபிஹா. ஒரு இடத்தில் அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாஹ்வுடைய பெயர் புதிக்கப்படுவதை தடுப்பவனை விட அநியாயக்காரன் யார்? அவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணான். நிலைமை என்ன? இவர்களை தண்டிக்கவோ கண்டிக்கவோ அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லையா? அல்லாஹ்வால் முடியாதா? அப்படி இல்லை. அல்லாஹ்வுக்கு சில வழிமுறைகள் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு சில சுன்னத்துகள் இருக்கிறது. நம்ம சுன்னத்துகள் இல்ல, சுன்னத்துனா ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. சுன்னத்துல்லா, சுன்னத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. ஹதீஸிலும் குர்ஆனிலும் சுன்னத்துல்லா, அல்லாஹ்வுடைய வழிமுறையை நாம் தேடி பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உண்டான மருந்தும் இறைவன் அதிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய முதல்ல வல்லமையை பாருங்க. அல்லாஹ் சாதாரணமான ஆளா? இவர்களை தண்டிக்கவோ கண்டிக்கவோ அல்லாஹ்வுக்கு முடியாதா? அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி இறைவன் குர்ஆன்ல சொல்லும் பொழுது சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனத்துல சொல்கிற பொழுது, இவ் கல்லிபுல்லாஹு லைல வன்னஹார், நாமெல்லாம் இரவு முழுக்க ஓய்வெடுக்கிறோம், பகல் முழுக்க உழைக்கிறோம். இரவு சில நேரங்கள் நம்ம பேசுவோம், இன்னைக்கு இரவு அதிகமா இருக்கு, சில நேரம் பேசுவோம் இன்னைக்கு பகல் அதிகமா இருக்கு, இருட்டே வரமாட்டேங்குதுன்னா பேசணும்ல. இந்த இரவையும் பகலையும் நாம் எதை பிரம்மாண்டமாக ஆச்சரியமாக பார்க்கிறோமோ, இந்த இரவையும் பகலையும் மாறி மாறி வர செய்வது அல்லாஹ் தான். அல்லாஹ் கல்லிபுல்லா, அல்லாஹ் அதை புரட்டுகிறான். இரவிலிருந்து பகலை கொண்டு வருகிறான், பகல் வந்தவன மீண்டும் இரவை கொண்டு வருகிறான். இரவுனா இரவு நீடிச்சுக்கிட்டே இருக்கா? யோசிச்சு பாருங்க. பகல்னா பகல் நீடிச்சுக்கிட்டே இருக்கா? பகலுக்கு முடிவது, இரவுக்கு முடிவது. இந்த முடிவை தீர்மானிக்கிறவன் இறைவன் என்று தன்னை திருமறை குர்ஆனிலே தன்னுடைய பண்பை இறைவன் சொல்கிறான். இன்னொரு பண்பு அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அவலம் யரவு அன்னல்லாஹு அல்லதி خلق السماوات والارض ولم يغني بخلقهن. நாம் இன்றைக்கு பிரம்மாண்டமாக பார்க்கிற வானம் பூமி எல்லாவற்றையும் இறைவன் படைத்து விட்டு படைத்ததற்காக எந்தவித சோர்வும் அடையாதவன் இறைவன், ஓய்வெடுக்காதவன் இறைவன், அவ்வளவு ஆற்றல் கொண்டவன். இன்னொரு இடத்துல இறைவன் சொல்கிற பொழுது, அல்லாஹ் அல்லதி ரஃபஅ ஸமாவாதி பிகைரி அமதின் தரவுனஹா. ஒரு கட்டடத்தை கட்டுறோம், கட்டடத்துக்கு அடிப்படையை என்ன கட்டுவோம்? பேஸ்மெண்ட்டும் போடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முதல் தளம் நம்ம ஏத்துறதா இருந்தா என்ன பண்ணுவோம்? 4 பில்லர் வைப்போம். ஏன் பில்லர் வைக்கிறோம்? இந்த பில்லர் வைக்கும் பொழுதுதான் மேலே போடப்படுகிற அந்த தளம், அந்த பரப்பு அந்த பில்லரை தாங்கி இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல எந்த அளவுக்கு சொல்றான்னா, அவனுடைய ஆற்றலை, அவனுடைய வல்லமையை, அவனுடைய பலத்தை இறைவன் எப்படி சொல்கிறான் என்றால், அல்லாஹ் அல்லதி ரஃபஅ ஸமாவாதி, அல்லாஹ் தான் இந்த வானத்தை, வானம் இருக்குல்ல, கண்ணு கட்டுறது வரைக்கும் பார்வை போவதில்லை, இந்த வானத்தை அல்லாஹ் தான் உயர்த்தினான். உயர்த்தியதோடு மாத்திரமல்ல, பிகைரி அமதின் தரவுனஹா, நீங்கள் பார்க்கிற இந்த வானம் இருக்கிறது, இந்த வானத்திற்கு எந்த விதமான பில்லரும் இல்லாமல் இறைவன் உயர்த்தி இருக்கிறான். எவ்வளவு பெரிய வல்லமை! என்னைக்காவது யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு ஒரு கட்டடம் கட்டக்கூடிய ஒரு பில்லர் போடாம கட்டுறாரு, ஒரு பயம் இருக்குமா இல்லையா? மேல விழுந்துரும், அந்த மேல் கூரை தலையில விழுந்துருட்டு. இந்த வானத்திற்கும் பூமிக்கு ஏதாவது பில்லர் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. கண்ணுக்கு தெரியாத பில்லர் இருக்குன்னு கூட குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லல. பில்லரே இல்லை என்றுதான் இறைவன் குர்ஆன்ல சொல்றான். என்றைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? இந்த வானத்தினுடைய இந்த முகடு கீழே விழுந்தா நம்ம என்ன ஆகிறது? ஏதாவது யோசிச்சிருக்கிறோமா? ஒண்ணுமே இல்லையே. நம்ம அப்படியே பழகிட்டோம். பூமினா இதுதான், வானம்னா இதுதான், அது இப்படித்தான் இருக்கும், அது இடிஞ்சு கீழே விழுகாது என்கிற ஆழமான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல இருக்கிறனால நமக்கு அதை பத்தி சிந்திக்கல. ஆனா அல்லாஹ் சிந்திச்சு பாருங்க. நீ பார்க்கவில்லையா? உம்முடைய இறைவன் இந்த வானத்தை எந்தவித தூண்களும் இல்லாமல் படைத்திருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், 22வது அத்தியாயம் சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 65வது வசனத்துல சொல்லும் பொழுது, அலம் தர அன்னல்லாஹ ஸஹரலக்கும் மா ஃபில் அர்லி வல் ஃபுல்கி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பி அம்ரிஹி. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, அதிகாரத்தை, கட்டளையை கொண்டு கடலிலே கப்பல்களில் பயணிப்பதையும் இந்த பூமியையும் உங்களுக்கு இறைவன் வசப்படுத்தி கொடுத்தான். சொல்லிட்டு சமாக, இந்த வானத்தை இறைவன் தடுத்து வைத்திருக்கிறான். எதுக்கு தடுத்து வச்சிருக்கிறான்? அந்த அருளி இல்லாதீதனி, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டே தவிர அந்த வானம் கீழே விழாது. அல்லாஹ் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறான். எவ்வளவு பெரிய ஆற்றல், எவ்வளவு பெரிய வல்லமை! நாம் ஆச்சரியமா பார்க்கிற கடல் இருக்கிறது, மலைகள் இருக்கிறது, எவ்வளவு ஆற்றலையும் வல்லமையும் தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிற இறைவனுக்கு இவர்களெல்லாம் தண்டிக்க 1 நிமிஷம் போதுமா? 1/2 நிமிஷம் போதுமா? நம்ம
மீண்டும் இவனே வந்தால் முஸ்லீமுடைய நிலை என்ன, தொழில் என்ன, எல்லாம் யோசிக்கிறோம். அல்லாஹ்வால் மாற்ற முடியாதா? ஏன் மாத்தல? அல்லாஹ்வுக்கு என்று சில வழிமுறைகள் இருக்கிறது. இறைவன் திருமலை குர்ஆனில அவனுடைய வழிமுறையை எப்படி சொல்கிறான் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய பிடி இருக்கு இல்லைங்க, இந்த பிடியை பற்றி அல்லாஹ்வுடைய வேதனையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது 11வது அத்தியாயத்தினுடைய 102வது வசனத்தில் இறைவன் பேசுகிறான். கதாலிக்க அஹது ரப்பிக்க இதா அஹதல் குரா வஹியல் ஆலிமா, அநியாயம் செய்யக்கூடிய ஒரு ஊரை நபியே உம்முடைய இறைவன் தண்டிக்க வேண்டும் என்று நாடினால் இன்ன அஹதஹு அலீமுன் ஷதீத், அவனுடைய பிடி கடுமையாக இருக்கும். அவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லையா? நல்லா கேட்கலாம். அல்லாஹ்வுடைய பிடி என்பது மிக கடுமையா இருக்கும். இன்னைக்கு நாம தண்டிக்கிற மாதிரி, நாம் வேதனை கொடுக்கிற மாதிரி இல்ல அல்லாஹ்வுடையது. நாமெல்லாம் எண்ணி பார்க்க முடியாதது, நாமெல்லாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய பிடி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் குர்ஆன்ல சொல்றான். சரி, அல்லாஹ்வுடைய வழிமுறை என்ன? ரெண்டே விஷயம் தான் அல்லாஹ்வுடைய வழிமுறை. முதல் விஷயம் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன், அப்புறம் ஹதீஸ்ல சொல்றேன். முதல் விஷயம் என்னவென்றால் அல்லாஹ் அவர்களை விட்டு பிடிப்பான், இது ஒன்று. இரண்டாவது, இறைவன் அவர்களுக்கு உண்டான அவகாசத்தை தருவான். உலகத்தில் இவ்வளவுதான். இவ்வளவு அநியாயங்களுக்கும் ஒரு மனிதன் தனி மனிதனுக்கு நடக்கிறதுல இருந்து ஒரு சமூகத்திற்கு இழைக்கப்படுகிற அநியாயம், ஒரு நாட்டிற்கு இழைக்கப்படுகிற அநியாயம், எல்லாத்தையும் நீ கணக்கெடுங்க. அல்லாஹ் ரெண்டே தான் சொல்றான். இறை மறுப்பாளர்களுக்கு, நிராகரிப்பாளர்களுக்கு, காபிர்களுக்கு விட்டு பிடிப்பான். இன்னொன்னு, அவர்களுக்கு உண்டான அவகாசத்தை நாம் தருவோம். பாருங்க, அல்லாஹ் அதை குர்ஆனில் சொல்கிறான். 7வது அத்தியாயத்தினுடைய 182வது வசனத்துல வல்லதீன கத்தபு பி ஆயாத்தினா, யார் நம்முடைய வசனங்களை பொய்ப்பிக்கிறாரோ சனஸ்ததிரிஜுகும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களை நாம் பிடிப்போம். இஸ்தித்ராஜ், விட்டு பிடிப்பான் அல்லாஹ், உடனே தண்டிக்க மாட்டான். இன்னும் வேறு சில வசனங்கள் அல்லாஹ் சொல்கிற பொழுது அம்லி லஹும், அவர்களுக்கு நாம் அவகாசம் கொடுப்போம். இன்ன கைதி மதீன், நிச்சயமாக என்னுடைய திட்டம் என்பது, என்னுடைய சூழ்ச்சி என்பது வலுவாக இருக்கும், உறுதியாக இருக்கும்னு அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சமூகத்திற்கு ஒரு வேதனை இறங்குகிறது என்றால் என்ன, இன்னைக்கு பாதிக்கப்படுறவங்க இஸ்ரேல்ல பாதிக்கப்படுறாங்க, இந்தியாவில் பாதிக்கப்படுறோம்னா நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யறோம். அல்லாஹ் இந்த அநியாயக்காரனை அழிச்சிரு. நீ குனுத்து நாசிரால எதுக்கு ஓதுறோம்? அநியாயக்காரன் அழிச்சிரு, அவனுக்கு உதவி செய்யறவன் அழிச்சிருந்தா எதுக்கு கேட்கிறோம்? இப்படி ஒரு பிரார்த்தனையை நாம் வேண்டும் பொழுது அல்லாஹ்வுடைய சுன்னத் எப்படி இருக்கும் என்றால், வழிமுறை எப்படி இருக்கும் என்றால், நல்லவர்களும் சேர்ந்து அழிந்து போவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா அன்ஸலல்லாஹுடைய கௌமின் அஸாபா, அல்லாஹ் ஒரு சமுதாயத்திற்கு அழிவை நாடி இருந்தால் ஃபஅஸாபல் அஸாபு மன் கான ஃபீஹிம், யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களும் உள்ள இருந்து தான் துவா செய்வாங்க. நம்ம பாதிக்கப்படுறோம், இந்தியாவில் நம்மளும் துவா செய்யறோம். அல்லாஹ் அழிக்க வேண்டும்னா நம்மளையும் தான் அழிப்பான். நம்மளை மாத்திரம் தனியா காப்பாத்திட்டு அழிக்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும் என்றால் அஸாபல் அஸாபு மன் கான ஃபீஹிம், அதில் இருக்கிற எல்லோருக்கும் அந்த வேதனையில உள்ளடங்குவார்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, சும்ம பொய்சு அலா அமாலி, அதை எல்லாம் மறுமையில எழுப்புவான்ல, யார் யார் நல்லவர்கள், யார் யார் பாதிக்கப்பட்டார்கள் அவர்களை தனியாகும், யார் யாரெல்லாம் அக்கிரமக்காரர்களோ, யார் யாரெல்லாம் அநியாயக்காரர்களோ அவர்களை தனியாகும் நிறைவு எழுப்புவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக அல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வழிமுறையை இவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது தானே. காபியர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், வலா யஹ்ஸபன்னல்லதீன கஃபரு அன்னமா நும்லி லஹும் கைரன் லிஅன்ஃபுஸிஹிம், நிராகரிப்பாளர்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகிற அவகாசம், உலகத்துல அவன் தானே நல்லா வளர்றான், அவன் தானே செல்வ செழிப்போடு இருக்கிறான், இப்படி அவர்கள் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கிறது இருக்குங்க. இஸ்மன், இன்னும் அவர்கள் நிறைய அநியாயம் செய்யட்டும். வலதும் அதாவது படித்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், இன்னமும் யகீதுன கைதா, நபியே அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அகீது கைதா நாமும் சூழ்ச்சி செய்கிறோம், மஹீலில் காஃபிரீன அம்ஹிலும் குருவைதா, நபியே நீர் அவர்களுக்கு வழங்குவதெல்லாம் அற்ப அவகாசம் தான், ரொம்ப நாளெல்லாம் நீடிக்காது. நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம், இன்னைக்கு இன்னும் இவ்வளவு அநியாயம் பண்றான், இவ்வளவு அட்டூழியம் பண்றான், அவன் நல்லா இருக்கிறானே, அவனுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்கே, பொருளாதாரத்தில் இவ்வளவு வளர்ச்சியா இருக்கானே, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறானே நம்ம நினைப்போம்ல. அல்லாஹ் எப்படி புரிகிற மாதிரி சொல்றான் பாருங்க குர்ஆன்ல,
லா யகுர்ரன்னக கல்லுல்லதீன கஃபரு ஃபில் பிலாத். நபியே, இணை வைப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள் பூமியிலே சந்தோஷமாக சுற்றி திரிகிறார்கள் என்று நீ உங்களை அது கவலையிலே ஆழ்த்த வேண்டாம். அது எவ்வளவு நாளைக்கு? மத்தாவும் கலீல், அதுவெல்லாம் கொஞ்ச நாளைக்கு. சும்மா மறுவாகு ஜஹன்னம் வபிஸல் மிஹாத். பிறகு அவர்கள் தங்குமிடம் நரகம், தங்குமிடத்திலேயே மிக 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 மோசமான இடம் அந்த நரகம் தான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். எவ்வளவு அநியாயங்கள் உலகத்தில் பண்ணட்டும், அது ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு பண்ணட்டும், வேலை செய்பவர்களிடத்துல முதலாளியா இருந்துட்டு பண்ணட்டும், குடும்பத்தில் ஒரு தலைவராக இருந்துட்டு பண்ணட்டும், இப்படி எவ்வளவு அநியாயங்களை ஒருவன் செய்தாலும் கூட அல்லாஹ் அவர்களை உடனே தண்டிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய வழிமுறை என்ன? ஒன்னே விட்டு பிடிப்பான், மற்றொன்று அவர்களுக்கு உண்டான அவகாசத்தை தருவான். இன்னொரு இடத்துல இறைவன் தெளிவாக சொல்கிறான். சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தினுடைய 42வது வசனம், 43, 44 இதெல்லாம் வசனங்கள் குறிப்பிடப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் எடுத்து படித்து பாருங்க. அதை படிக்கிற பொழுது அதை தொட்டு வேறு வேறு வசனங்கள் எல்லாம் நம்முடைய கவனத்துக்கு வரும். சில வசனங்கள் சில தீர்வுகளை தேடுவோம், மனக்கவலையோடு மனக்குழப்பத்தோடு இருப்போம். ஒரு தடவை ஒரு வசனத்தை தேடி நாம் குர்ஆனுக்குள் படிக்கும் பொழுது வேறு வேறு வசனங்கள் நமக்கு கிடைக்கும். நாம் தேடிக்கொண்டிருந்த வசனங்கள் எல்லாம் கிடைக்கும். இப்படிலாம் நிறைய நடந்தது. அதுதான் திருமறை குர்ஆன். அதான் அற்புதமான வேதம், அல்லாஹ்வுடைய வேதம். சூரத்து இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தினுடைய 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலா தஹ்ஸபன்னல்லாஹு காஃபிலன் அம்மா யஅலமுல் ஆலிம். நபியே, அநியாயம் செய்பவரை உம்முடைய இறைவன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். இன்னமா யுஅஹிருஹும், அவர்களுக்கு அவகாசம் அளித்ததெல்லாம் லியௌமின் தஸ்கஸு ஃபீஹில் அப்சார், பார்வைகள் விரைந்து போயிருக்குமே, பார்வைகள் நிலைநிறுத்தி இருக்குமே, அந்த மறுமை நாளுக்காக வேண்டித்தான் அவர்களுக்கு அவகாசம் வழங்கப்படுகிறது என்று இறைவன் குர்ஆன்ல சொல்றான். அநியாயக்காரர்கள் இறைவன் பார்க்காமல் இருப்பதில்லை, கண்டுகொள்ளாமல் இருப்பதில்லை. இறைவன் அவருடைய விஷயத்திலேயே பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். எந்த அளவுக்குன்னா அடுத்து 42, 43 வசனங்கள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், அந்திரி நாச யௌம யஅதிஹுல் அஸாப். நபியே, நாளை மறுமையில் நீ அநியாயம் பண்ணினா நாளை மறுமையில் நீ தண்டிக்கப்படுவாய், நீ வேதனைக்கு உள்ளாக்கப்படுவாய் என்கிற தகவலை நபியே நீர் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்வீராக. யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அவங்களுக்கு எடுத்து சொல்வீராக என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி உலகத்தில் அந்த அநியாயம் பண்ண உபதேசத்தை வாங்கியிருக்க மாட்டானா? உபதேசத்தை பெற்றுக் கொண்டிருக்க மாட்டானா? என்னடா இவ்வளவு பச்சை குழந்தை இருக்குது, பெண்கள் இருக்கிறாங்க, முதியவர்கள் இருக்கிறாங்க, இங்க போய் குண்டு விசிறிய. இன்றைக்கு எந்த அளவுக்கு புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அமெரிக்காவிலே இருக்கிற பல்கலைக்கழகங்கள் அந்த மாணவர்கள் எல்லாம் அவ்வளவு எதிராக போராடுகிறார்கள். எதற்கு எதிராக? இஸ்ரேலுக்கு எதிராக, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக. அந்த மக்களை விட்டுருங்க, அந்த மக்களை இன்னும் அடிச்சு தொந்தரவு பண்ணாதீங்க. மிக குறுகிய ஒரு நிலப்பரப்பு. அதற்காக வேண்டி இஸ்ரேலுக்கு ஒரு நாடு போராடுகிறது. அதற்கு பின்னால் இருந்து மிகப்பெரிய வல்லரசாக இருக்கிற அமெரிக்கா பல 1000 கோடிகளை ஏவுகணையின் மூலமாக, விமானத்தின் மூலமாக, அணுகுண்டுகளின் மூலமாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டிலே இருக்கிற மக்களே அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க, இப்படி பண்ணாத, இது அநியாயம், ஃப்ரீ பாலஸ்தீனத்தை ஃப்ரீ ஆக்கி விட்டு என்று பல போராட்டங்கள். சமீபமா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்த நிகழ்வு, கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், டெக்சாஸ்ல இருக்கிற பல்கலைக்கழகம், இதெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சில பகுதிகள். இங்கே இருக்கிற பல்கலைக்கழக மாணவர்கள் யூதர்களாக இருந்தாலும் கூட நியாயத்திற்காக குரல் கொடுக்குறாங்க. அந்த மக்களை கொள்ளாதீங்க, அந்த மக்களை விட்டுருங்க, நீங்க பண்றது அநியாயம் என்றெல்லாம் பல போராட்டங்கள். போராட்டத்தினுடைய வெளிப்பாடு என்ன? இங்கே எப்படி ஜாமியா மில்லியாவிலே மாணவர்கள் அந்த சிஏஏவுக்கு எதிராக போராடும் பொழுது இந்த அரசாங்கம் கடுமையா மாணவர்களை தாக்குச்சோம், அதே நிலையை அங்கேயும் நேற்று முந்தைய தினம் நடந்திருக்கிறது. மாணவர்கள் இறங்கி போராடுறாங்க. போராடக்கூடிய மாணவர்களை காட்டு மிராண்டித்தனமாக அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட நிறைய மாணவர்கள். அதெல்லாம் யாரு? பாலஸ்தீனத்தை சார்ந்தவர்களா? இந்தியாவை சார்ந்தவர்களா? வேறு வேறு அரபு நாடுகளை சார்ந்தவர்களா? இல்லை, எல்லாம் அமெரிக்காவை பூர்வ குடியாக கொண்டவர்கள், அமெரிக்காவுடைய குடிமக்கள். யாருக்கு எதிராக போராடுறா? இது மிகப்பெரிய அநியாயம், இதை செய்யாத, இஸ்ரேலுக்கு உதவாதே அமெரிக்காவுக்கு எதிராக அந்த மக்கள் போராடுகிறார்கள். அநியாயக்காரருடைய கவனத்திற்கு இது அநியாயம் என்று சொல்லப்படுகிறது. மீறியம் அநியாயம் பண்றானா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன லலமு, நாளை அநியாயம் செய்தவன் மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அநியாயம் செய்தவன் தான் செய்தது அநியாயம் தான், தேவனுடைய கடுமையான வேதனை இருக்கிறது, தண்டனை இருக்கிறது, தங்குமிடம் நரகம் என்பதை அவன் தெரிந்து கொண்ட உடனேயே அல்லாஹ்விடத்தில் அந்த
பண்ணேன், நான் பண்ணாத வேலைகள் கிடையாது, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் என்று ஒத்துக்கொண்டு ரப்பனா அக்ரிஜ்னா இலா அஜலின் கரீம், கொஞ்ச நாள் அவகாசம் கொடு. அந்த அவகாசம் எதுக்கு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நுஜிப் தஅவதக, உன்னுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன். இது அநியாயம்னு சொன்னாங்கல்ல, அது அநியாயம் நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. இதை அநியாயம் தான் என்று உலகிலே சொன்ன போது உன்னுடைய அழைப்பிற்கு நான் பதில் தர மறுத்தேன், புறக்கணித்தேன், இப்பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறேன். ரசூல், உன்னுடைய தூதரை பின்பற்றுகிறேன், கொஞ்சம் அவகாசம் கொடுங்கிறான். அல்லாஹ் அதற்கு திருப்பி பதில் சொல்லுவான், இதற்கு முன்னால் உலகிலே வாழும் பொழுது உனக்கு எவ்வளவு உபதேசங்கள் வந்தது, எல்லாவற்றையும் புறக்கணித்தாயே, இப்பொழுது நீ புறக்கணிக்கப்படுகிறாய் என்று இறைவன் சொல்வதாக திருமறை குர்ஆனுடைய ஏராளமான வசனங்கள் நமக்கு சொல்கிறது. ஆக இறைவனுடைய சுன்னத் என்றால், இறைவனுடைய வழிமுறை என்னவென்றால், ஒரு இடத்திலே அநீதம் இழைக்கப்படுகிற ஒரு சமுதாயமோ ஒரு இனமோ ஒரு நாடோ ஒரு அநீதத்திற்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்றால் நம்ம பிரார்த்திக்கிறது நம்ம மீது கடமை. அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்கள் இருந்து நீ காப்பாத்து, இந்த மக்களை காப்பாத்து, அவங்களுக்கு உணவு கொடு, அவங்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடு, அமைதியான வாழ்க்கையை கொடு என்று துவா செய்யறதுதான் நம்முடைய கடமை. ஆனால் அதற்குண்டான நடவடிக்கை எடுப்பதும் தண்டிப்பதும் கண்டிப்பதும் இறைவனுடைய கருத்தில் இருக்கிறது. இறைவன் அவர்களுக்கு அவகாசத்தை கொடுத்திருக்கிறான், விட்டு பிடிப்பான். இறைவன் அப்படி பிடிக்கும் பொழுது வகலபு அலீமுன் ஷதீத் என்பதை நாம் கவனத்திலே கொண்டு அதிகம் அதெல்லாம் அநீதம் இழைக்கப்படுகிறார்களோ அவர்களை நம்முடைய ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் அவர்களுக்கான பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من كان عباده وعلى آله وصحبه أجمعين. எல்லாம் வல்ல அல்லாஹ் அநீதம் இழைக்கப்பட்டவர்களுடைய நிலையும், யாரெல்லாம் உலகில் அநீதம் இழைத்திருக்கிறார்களோ அது காபிர்களாக இருந்தாலும் முனாஃபிக்கீன்களாக இருந்தாலும் அநீதம் இழைத்தவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்கிற மாதிரி, இறைவா கொஞ்சம் அவகாசத்தை கொடு, நான் போய் திருந்திடுறேன், நல்ல வாழ்க்கையை வாழ்றேன், யாருக்கும் அநியாயம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி அநியாயக்காரர்கள் மறுமையிலே இறைவனுடைய சன்னிதானத்திலே புலம்புவார்கள் என்று திருமறை குர்ஆனுடைய வசனங்களை பார்த்தோம். அதே நேரத்தில் ஒரு மனிதர் மற்றொரு மனிதருக்கு ஒரு அநீதம் இழைக்கிறார் என்றால் அல்லாஹ் இந்த அநீதம் விஷயத்தில் ரெண்டு விஷயத்தை இஸ்லாம் பார்க்கிறது. ஒருவர் நான் இன்னொரு சகோதரனுக்கோ இன்னொரு மனிதனுக்கோ அநீதம் இழைக்கிறேன் என்றால் அதை அவர் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மற்ற விஷயங்கள் அல்லாஹ்வுடைய விஷயங்களை நம்ம செஞ்சிருக்கிறோம் வைங்க, அதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்து கொள்ளலாம். அதனால நபிகள் நாயகம் கொஞ்சம் நெருங்கி வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அத்ததுரூனமன் முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமான்னு கேட்கிறாங்க. அதுக்கு சஹாபாக்கள் சொல்கிறார்கள், முஃப்லிஸ் என்றால் லா மத்தாக வலா திர்ஹம் லஹு, யாரிடத்துல பொருளோ பணமோ இல்லையோ, வசதி இல்லையோ, ஏழையாக பிச்சைக்காரனாக இருக்கிறானோ அவன் தான் முஃப்லிஸ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் சொல்றாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஃப்லிஸ் என்பவர் அது மட்டும் அர்த்தம் அல்ல, இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே முஃப்லிஸ் என்பவர் யார் தெரியுமா? கது ஷதமஹாதா, இவர் அவரை அடித்திருப்பார், கதபஹாதா, இவர் அவரை அவதூறு சொல்லியிருப்பார், சபகதமஹாதா, இவர் அவருடைய ரத்தத்தை ஓட்டியிருப்பார். இந்த மாதிரியான ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு செய்த அநியாயத்தோடு நாளை இறைவனை அவர் சந்திக்கும் பொழுது இறைவன் அவருடைய விஷயத்திலே முதலில் தீர்ப்பு வழங்குவான். தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும் மற்ற விசாரணைகள் எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கான ஒரு அநியாயத்தை செய்திருக்கும் பொழுது அதை இறைவன் விசாரிப்பான். எந்த அளவுக்கு விசாரிப்பான்னா, அந்த அநியாயம் செய்தவன் கொஞ்சம் நன்மையை செஞ்சிருப்பான்ல, இந்த நன்மையை எடுத்து என்ன பண்ணுவான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அநீதம் இழைக்கப்பட்டிருப்பார்கள் உலகத்துல, அந்த அநீதம் இழைக்கப்பட்டவருக்கு அதனுடைய நஷ்ட ஈடாக அநியாயம் செய்தவருடைய நன்மை எடுத்து தருவான். இப்படியே கொடுத்து கொண்டே இருப்பான் இறைவன். ஆனா இவருடைய அநியாயம் நிறைய பண்ணியிருப்பார்ல, ஒரு கட்டத்தில் இவருடைய நன்மை இருக்காது. யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பாதிக்கப்பட்டவருடைய தீமையை எடுத்து யாரை அநியாயம் செய்தானோ அவனுடைய தலையில இறைவன் சுமத்துவான். நபிகள் நாயகம் இந்த முஃப்லிஸை பற்றி சொல்லும் பொழுது மலையளவு நன்மையை கொண்டு வருகிற அந்த மனிதன் கடைசியில் மலையளவு தீமையோடு நரகத்திலே நுழைவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஒரு துஆவை சொல்றாங்க, இத்தகி அஞ்சிக் கொள்ளுங்கள். நாங்கள் சஹாபாக்களை பார்த்து இத்தகி தஅவத்தில் மதுவும்
இன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இடையில எந்த விதமான திரையுமே கிடையாது. பாதிக்கப்பட்டவன் அது இந்தியாவில் இருந்தாலும் சரி, பாலஸ்தீனத்தில் இருந்தாலும் சரி, உலகில எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, பாதிக்கப்படுகிறான் ஒருவர் மற்றொருவரால் பாதிக்கப்படுகிறார் என்றால் அவர் இரு கரமேந்தி இறைவனிடத்திலே பிரார்த்தித்தால் அவருடைய பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கும் இடையிலே எந்த விதமான திரையும் இல்லை. இறைவன் அதை அணுகுகிற முறையே வேறு மாதிரியாக இருக்கும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக அநியாயக்காரர்களுக்கு இறைவன் வழங்கக்கூடிய தண்டனை இஸ்மன், அவர்கள் இன்னும் அதிகமாக அநியாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவகாசம் அளிப்பான், விட்டு பிடிப்பான். எங்கெல்லாம் மனிதன் அளிக்கப்படுகிறார்களோ, அது முஸ்லிம்களோ முஸ்லீம் இல்லாதவர்களோ, அவர்களுக்காக ஒரு முஸ்லீம் நியாயத்தோடு குரல் கொடுக்க வேண்டும், துவா செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாசல்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.